வணக்கம் சார். வணக்கம். விசிக கட்சி வைத்து சமீபத்தில ஒரு பேசும் பொருளாக ஒரு சர்ச்சை வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோர்ட் வாசல்லயே வந்து திருமாவளவன் அவர்களுடைய போயிட்டு இருக்கக்கூடிய கார் வந்து இன்னொரு டூ வீலர்ல இடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்து வந்தது பின்னாடில இருந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து கருத்து வைக்கிறாரு. இப்போ மீண்டும் அது வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது சில விஷயங்கள வந்து சொல்ட்டாரு. இந்த அடி வந்து சரியா படல. 2 லைட்டா தான் தட்டிட்டாங்க. 4 தட்டு தான் தட்டுனாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. இது வந்து எப்படி போகுதுன்னா, அடி வந்து சரியா விழல அப்படின்ற மாதிரி கருத்துக்களானது புரிந்து கொள்ளப்படுது. நீங்க இந்த ஓவராலா இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் புரிதல் என்ன? உங்க பார்வை என்ன? நீதிபதி பி.ஆர். கவாய்க்கு எதிராக நடந்த வன்கொடுமையை எதிர்த்து உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயிலுக்கு எதிர்க்க ஒரு போராட்டம் நடந்தது. சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பா அந்த போராட்டம் நடந்தது. அதுல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமா அவர்கள் பங்கெடுத்தார். அந்த போராட்டத்துல நானும் பங்கெடுத்தேன். அந்த சம்பவம் நடந்த எதிர்க்க ஹார்ட்ஷிப்ஸ்ல தான் நின்னுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்ப அந்த சம்பவத்தை ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கலனாலும் ஒரு தூரமா இருந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள்லாம் வந்தது. குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் தான் வந்து இது வந்து கார் இடிச்சிட்டாரு. ஆனா இடிக்கல. நாங்க நேரெல்லாம் பார்த்துட்டு இடிக்கவே இல்லையா இடிக்கவே சார்? இல்ல. தொட்டா கூட இல்ல தொட்டா லைட்டா. கூட இல்ல. ஓகே. ஏன்னா இது வந்து நான் எதுக்காக கேட்கிறேன், கிளாரிட்டிக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாங்க யாரும் இல்ல. எங்களுக்கு செய்தி அந்த வீடியோவ வச்சு தான் பார்க்குறோம். வீடியோல இடிச்ச மாதிரி இல்ல. பட் ஆனா இடிச்சிருச்சு அப்படின்றது தான் வந்து திருப்பி சொல்றாங்க. காரை இடிக்கவே இல்ல. பைக்கை இடிக்கவே இல்ல. இன்னொன்னு அவர் வந்து ஒரு புரொடெக்டிவ். காவல்துறை அவரை பாதுகாத்துட்டு இருக்கு. அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு நிறைய குறிப்பா அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவருக்கு வந்து ஒரு 4 2ஆம் நிலை காவலர்கள், ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில ஒரு 5 போலீஸ்காரர்களும், ஒரு பர்சனல் பிஎஸ்ஓவும் அவர் கூடயே 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட ஒரு ஒய் பிரிவுக்கு ஒரு எக்ஸ் பிரிவு இதுல வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது அவருக்கான பாதுகாப்பு. ஒரு புரொடெக்டிவ் அவர். அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து இதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு சட்டம் படிச்சவருன்றாங்க. அவரு இது வரைக்கும் நீதிமன்றங்கள்ல நாங்க பார்த்ததே கிடையாது. அவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகலாம் ஒரு தகவல் வருது. சரி, அதெல்லாம் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவருடைய பின்புலத்தை பார்க்க கூடாதுன்றது வந்து நீதி பரிபாலனம். நான் பார்க்கல. ஆனா ஒரு புரொடெக்டிய போலீஸ் வந்து பாதுகாக்கிற விதம் என்பது வேறு. அந்த புரொடெக்டி கிட்ட நீங்க அந்த அந்த புரொடெக்ட் பண்ணக்கூடிய போலீஸ் வந்து அவங்க வந்து நம்மள வந்து மனித உரிமையோட அணுகணும்னா சில சமயம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட மனிதருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறீங்கன்னு அவங்க நினைச்சிட்டாலே உங்களை அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களை கைது பண்ணலாம், உங்களை அந்த நேரத்துக்கு தாக்கலாம், உங்களை ரெசிஸ்ட் பண்ணலாம், உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். இதுல என்ன பிரச்சனைனா எப்பவுமே அவர் வண்டிக்கு முன்னாடி தான் அந்த கான்வாய் போகும். இதுல வந்து அவர் வண்டிக்கு பின்னாடி வந்தது. அவர் பொறுமையா வந்துட்டு இருக்கிறாரு. இவரு அந்த வண்டி கூடவே வராரு. இயல்பா எல்லா தலைவர்கள் குறிப்பா புரொடெக்டிவ்ஸ் வண்டிகள் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க நிக்க கூடாதுன்றதுதான் அந்த கான்வாயோடைய ஒரு 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 புரோட்டோகால் ரெகுலேஷன் மாதிரி அவங்க வந்து எங்கேயும் நிறுத்தி நிதானமா போக முடியாது. ஏன்னா அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. நிறுத்தி நிதானமானா அவருக்கு என்னென்ன அச்சுறுத்தல் ஏற்படும்ன்றது நீங்க எந்த அண்ணாமலையும் புரொடெக்டிவ் ஜெட் கேட்டகரி இத்தனைக்கு அண்ணாமலை ஏல்முருகன் நீங்க யார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒருத்தர் காரு கூட ஹார்ன் அடிக்காம போகாது. அது நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுத்துதான்னு கேட்டா ஏற்படுத்தும். அது எல்லாருக்குமே. இப்போ நீங்களும் ஒரு சாலையில போறீங்கன்னா பாம்பான்னு ஹார்ன் அடிச்சுட்டு வந்தா நீங்க திரும்பி பார்த்து நம்மளுக்கே இயல்பா வராது. அவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி பார்த்துட்டு ஒரு குரல் எழுப்புறாரு. அது எழுப்புனதோட இல்லாம வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அந்த இடிச்சது அப்படின்றத காட்டிலும் இல்ல அந்த மாதிரி செய்தி வருது. ஆனா அந்த ஹாரன்ல இரிட்டேட் ஆகி நடந்ததுதான் அப்படினு சொல்ல முடியும். அது ஹாரன்ல இரிட்டேட் ஆனாரா? இவனுங்க என்ன இப்படி ஜபர்தஸ்தா வந்துட்டு போறானுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு என்னதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாலும், நீதிமன்றத்துக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தாலும், அரசமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடந்திருந்தாலும், இந்த போராட்டத்துல கெடுவாய்ப்பா ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வெறும் எஸ்சி வழக்கறிஞர்கள் தான் போராடணும். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓபிசி வழக்கறிஞர்கள் வந்தாங்க. சில வரவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்க ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேல ஒருத்தர் செருப்பை வீசிட்டு கடவுள் சொன்னார் வீசினேன் அப்படின்னு இந்த ரஜினி படம் காமெடியில சொல்ற மாதிரி பகவான் சொன்னார் போனேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட அதை கண்டிக்கல. ஒரு சின்ன எதிர்ப்பு கூட காட்டல. உங்களுடைய நீதி பரிபாலனத்துல இருக்கக்கூடிய உச்சபட்ச பொறுப்புல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு. ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சங்கம் இருக்கு.
யாருமே வந்து கண்டி கிடையாது. வெறும் தலித் வழக்கறிஞர்களும் தலித் அமைப்புகளும் சில ஜனநாயக சக்திகளும் காங்கிரஸ் மாதிரியான அந்த அந்த எதிர்ப்பு தான் வந்தது. ஆனா இப்போ பாஜக இருந்து சொல்லக்கூடியது பிரதமர்ல இருந்து அண்ணாமலை அந்த அவர்கள் எதிர்ப்பு எல்லாருமே நாங்க வந்ததுக்கு வைக்கிறோம் பின்னாடி ராகுல் காந்தி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சார். நான் ராகுல் காந்தி ஆதரிக்கல. ராகுல் காந்தியும் பொறுமையா, ஏன்னா இது யாருக்கு உணர்வு ஏற்பட்டதுன்னா தலித் ஏன்னா இது வெறுமனே ஒரு போராட்ட வடிவமா மட்டும் நாங்க பார்க்கல. ஒரு தலித்து உச்சபட்ச பொறுப்புக்கு போகும்போது அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவரை ஒரு வன்கொடுமை செய்து முழுக்க முழுக்க இது ஒரு வன்கொடுமையா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய தலித் மனங்களை திகிலடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல்னே நினைச்சதுனாலதான் யுஏபிஏவின் கீழ் வழக்கு தொடுக்கணும்னு. இப்ப இந்த சம்பவத்தை பாருங்க. இப்ப இங்க வந்து ஒரு தலித் வழக்கறிஞர்கள் குழு நின்று உரிமை குரல் எழுப்புது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 300 வழக்கறிஞர்கள் 300-500 வழக்கறிஞர்கள் நின்று குரல் எழுப்பும். இப்போ இதுல வந்து இயல்பா வந்து ஓபிசி மைண்ட் எப்படி இருக்கும்னா, நாங்க நிகழ்ச்சி நடத்தினா பிடிக்காது. பாபா சாஹேப்க்கு ஒரு படம் வச்சு மரியாதை செலுத்தினா பிடிக்காது. ஒருங்கிணைந்து ஒரு பேரணி நடத்தினா பிடிக்காது. ஒரு வெஞ்சன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். இவன்லாம் பேரணி நடத்துறான், இவன்லாம் கூட்டம் நடத்துறான், இவன்லாம் கார் வாங்குறான். அவன் கார் வாங்கினா உழைச்சு வாங்குவான், நான் கார் வாங்கினா திருடி வாங்குவேன். சரி, இந்த மனநிலை தான் இந்த வழக்கறிஞருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க? இது சொல்றேன் கேளுங்க. அதான் நான் முழுசா முடிச்சிருக்கேன். அப்ப அவனுக்கு வந்து என்னுடைய எல்லா வளர்ச்சியுமே அவனுக்கு ஒரு வெஞ்சன்ஸா தான் இருக்கும். நீங்க ஒரு காஸ்ட் மைண்ட் அப்படிதான் சிந்திக்குது, இயல்புல அப்படிதான் இருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தோட நோக்கம், குறிக்கோள் என்ன, ஆப்ஜெக்ட் ஆஃப் தி பிஓஏ ஆக்ட் என்ன சொல்லணும்னா, பிகாஸ் ஆஃப் தி எஜுகேஷன் அந்த எம்பவர்மெண்ட் அந்த ப்ரோக்ரஸ் அமாங் தலித், அது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு தலித்கள் மத்தியில. அந்த ப்ரோக்ரஸும் அந்த வளர்ச்சியும் அந்த விழிப்புணர்வு வந்து சமத்துவத்தை கோருகிறது. கோருவதினால் வன்கொடுமை நடக்கிறதுன்னு. வன்கொடுமை எந்த தனி மனித பகைமையினால் நடக்கல, சமத்துவத்தை கோரினால் நடக்கும். இப்ப இந்த சாதி இந்த வழக்கறிஞருக்கு பக்கம் வரேன். அவரு ஒரு ஹெல்மெட் போடாம ஒரு பைக்ல ஜபர்தஸ்தா முன்னாடி அந்த வண்டியை மறிச்சுக்கிட்டு போறார். போகும்போது ஹார்ன் அடிக்கிறாங்க. நீ யாருன்னு தெரியும், நீ திருடன்னு தெரியுமா, உன் மூஞ்சி பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு, என்ன பார்த்த உடனே இப்படி நினைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிரிமினாலஜிலேயே உண்டு. மூக்கை பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுவதெல்லாம் கிரிமினாலஜில உண்டு. கிரிமினாலஜி படிச்சவங்க கிட்ட போய் கேட்கலாம். நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னா நீங்க பார்க்கலாம். இப்போ இவனை பார்க்கும்போது எனக்கு அதுல உடன்படல. ஆனா இவன் தனியா திடீர்னு வரான், ஹெல்மெட் போடாம வரான். அப்ப அவனை ஹார்ன் அடிச்சு அவனை போக சொல்றாங்க. அவன் போகாம என்ன பண்றான், அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு அந்தாண்ட போய் நிறுத்திட்டு விசிகா தலைவர் திருமாவர்களை பார்த்து குரல் எழுப்பினான். இதை நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். குரல்னா என்ன குரல் எழுப்பினாரு? எதுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே வரீங்கன்னு கேட்டேன். போக மாட்டோமா நாங்க, எதுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு வர? அப்ப ஒரு வழக்கறிஞர் வர்றாரு, அது இறங்கிட்டு வேற வரான். இறங்கிட்டு வரும்போது கூட இருந்த விடுதலை சிறுத்தையினர், சாதாரண விடுதலை சிறுத்தை இப்ப நான் விடுதலை சிறுத்தை கிடையாது, நான் கடுமையான விமர்சனம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாருமே தெரியும். நான் விடுதலை சிறுத்தைன்னு சொன்னா விடுதலை சிறுத்தையே நம்பாது. நானும் அங்க இருந்தேன். அப்போ ஒரு தலைவருக்கு இப்படி கேட்கும்போது அவங்க உணர்வு வச்சுல, ஏன்பா தலைவர் இருக்கிறார்பா, தலைவர்னா உனக்கு தலைவர் எனக்கா தலைவர்னு கேட்கறான். பொறுமையா போக சொல்லு, தள்ளு அவரை நான் கேட்கறேன்னு தள்ளி விட்டுட்டு போகும்போதுதான் நீங்க அந்த வீடியோவை இன்னைக்கும் பாருங்க, பின்னாடி இருந்த போலீஸ்காரங்க வந்தாங்க. அப்ப அவன் தலைவர்னா உனக்கு தலைவர் எனக்கா தலைவர்னு கேட்ட போதுதான் ஒருத்தர் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்டார். அது சரியா சார்? அந்த வண்டியை பிடிச்சி தள்ளி விட்டது சரியா? நான் சொல்றேன். இப்ப ஒரு பொதுவா நீங்க ஒரு பாத்தீங்கன்னா அது தப்பு போல தெரியும். நீங்க அந்த வழக்கறிஞர் மனநிலையில இருந்து யோசிங்க, இல்ல வந்து அந்த தொண்டர் மனநிலையில இருந்து யோசிங்க. திருமாவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டார். எடப்பாடி கார் முன்னாடி ஒருத்தன் நின்று இந்த மாதிரி கேள்வி எழுப்பணும்னு தோணுமா? எடப்பாடி கார் கூட வேணாங்க, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் கார்ல கொங்கு ஈஸ்வரன், அவர் கார் முன்னாடி போய் நிப்பியா நீ? இந்த ஒருத்தர் இருக்கிறாருல பசுப்பன் முத்துராமலிங்க பேரவைன்னு ஒருத்தர் வச்சுட்டு நடத்துறாருல, அந்த பேரவையோட தலைவர் கார் முன்னாடி போய் நின்றுவியா? நிக்க தோணுமா? இது வரைக்கும் யாருன்னா நின்று இருக்காங்களா? நீ வந்து போயிட்டு ஏன் நிக்க மாட்டாங்கன்னா அவங்க தலைவருக்கான மரியாதை நீ தரல. நான் என்ன சொல்றேன், இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போறதுல உடன்பாடு இருக்கா இல்லையான்றதெல்லாம் தனி, நான் தனி மனித வழிபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிஸ்டம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டத்துல இருக்கு அதே மாதிரியான செயல்பாடு தான் விசிக செய்யுது அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அப்படி புரிஞ்சுக்க கூடாது. சிஸ்டத்துல இருக்கிறது சரின்னு சொல்றதுனால இது இப்படிதான் இருக்கும், எல்லாரும் இப்படிதான் போட்டு அடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல.
மற்ற தலைவர்களை உங்களுக்கு வந்து அவங்க கார் போகும்போது அவங்களுக்கு வழிவிடணும்னு தோணுது. இவர் காரை மறிக்கணும்ன்ற எண்ணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். அவர் காரை மறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அது துணிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், திமிருன்னு. அது துணிவு கிடையாது. துணிச்சல் வேற, திமிரு வேற, ஆணவம் வேற. இந்த இந்த ஒரு உணர்ச்சிக்கு பல வகையான உளவியல் ரீதியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றத நீங்க அட்ரஸ் பண்றீங்க சார். அது இப்போ நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள் இத உங்களோட தான் முன் வைக்கிறீங்க. ஆனா அதுக்காக நீங்க பண்ண அந்த ஒரு ஆக்ஷனுக்கு நடந்த அந்த ரியாக்ஷன் அப்படின்றது சரியா இருந்ததா அப்படின்றதுதான். அது வந்து எந்த வகையில சரி? இப்போ இவர் மேல தப்பு இருக்குன்னா இவர் விசாரிக்கணும். காவல்துறையினர் வந்து நீங்க கைது பண்ண கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறதா இருக்கட்டும், அவரை விரட்டி அடிக்க போனதா இருக்கட்டும், அதெல்லாம் சரின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் இப்பயும் சொல்றேங்க, நீங்க அடிச்சது சரியா தப்பான்னு பொதுவா பாத்தீங்கன்னா அது தப்பு போல தெரியும். தப்பு போலதான் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து அதை எதிர்கொள்ளும் பொழுது பார்த்தாதான் உங்களுக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு நீங்க அந்த தொண்டர் மனநிலைக்கு வந்து பாருங்கன்ற. நீங்க அந்த தொண்டர் மனநிலையில இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அந்த தொண்டர் மனநிலை 100 பேர் இருக்கும் போதே இவன் இப்படி கேட்கறான்னா அவன் எங்கெங்கயோ போகும். அவன் யோசனை, அந்த தொண்டரின் யோசனை, நம்ம தலைவரை இவன் ஏன் கேள்வி கேட்டான், நம்ம தலைவர் என்ன தலைவர்னா அப்படின்னு ஏன் இவனுக்கு கேட்க தோணுச்சு. அப்ப இன்னும் கூட நான் சொல்றேன், ஒரு அடிமை கிட்ட நீங்க வந்து இந்தந்த மாதிரிதான் எதிர்ப்பு காட்டணும்னா சொல்ல முடியாது. அவனுக்கு தெரிஞ்சதுலதான் காட்டுவான். ஆனா ஒரு நபரை நீங்க சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் இருக்கு சார். ஆனா ஒரு நபரை 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்றது அந்த ஒரு நபருக்கான அந்த அச்சுறுத்தலை நீங்க ஏன் வந்து இது பண்ண மாட்டீங்க? அவருடைய நோக்கம் தவறாக இருக்கட்டும், அவருடைய உள்நோக்கத்தோட செயல்படுறாருன்னே இருந்தாலும் அவர் வந்து இது பண்ணாருங்க. அங்க நின்னு அவரு போற மாதிரி இல்ல. முதல்ல எடுத்த உடனே எல்லாம் அடிக்கல. கிட்டத்தட்ட அவர் ஒரு 5 நிமிஷம் வாக்குவாதம் பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாம் காணொலியில நல்லா பாருங்க, அந்த காணொலியில பாருங்க. 2-3 நிமிஷத்துக்கு மேல அவர் வந்து குரலை உறுத்திட்டு அவர் அந்த கண்ணாடி பக்கம் போறதுக்கு முயற்சி பண்ணாரு. கரெக்டா கார் கதவுக்கு போக முயற்சி பண்ணாரு. நான் அங்க எதிர்க்க இருந்து தான் பார்த்தேன். தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் திருப்பி அடிக்கிறதுக்கும் அவன் திருப்பி அடிக்கிறதுக்கும், அவன் திருப்பி அடிக்கலாம், அவன் அடிக்கிறான், நான் திருப்பி அடிக்கிறேன். நான் அதுக்குன்னு வந்து அடிச்சது நீங்க வன்முறை செய்ய வேணாம், எதிரியை கூட ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களுடைய தொண்டர்கள் எப்படி பண்றது கரெக்டா? ஒரு கருத்தால முன்வைக்கும் போது எதிரியை ஜனநாயகப்படுத்தலாம். நீ வந்து ஒரு இடத்துல ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். ஏங்க இன்னைக்கு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு பாக்குறோம். தலித் தலைவர்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாக்குறோம். தலித் தலைவர்கள் தான் கொல்லப்படுறாங்க. எத்தனை நான் தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க? ஆனா ஆம்ஸ்ட்ராங் ரோட்ல வச்சு பத்தையா வெட்டினாங்கல்ல. உங்க தலைவர்கள் யாருன்னா அப்படி வெட்டப்பட்டாங்களா? இப்ப உயிர் இழந்துட்டு இருக்க ஒரு பக்கத்துல நாங்க எதை என்னன்னு நினைக்கிறது? என் கற்பனை உண்மை வந்து என் கற்பனையை விட பயங்கரமா இருக்கு. நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி நடக்குமோன்னா, உண்மை பார்த்தா அதை விட பயங்கரமா ஒண்ணு நடக்குது. அப்ப அந்த இடத்துல இருந்துதான் நீங்க அவரை போய் பார்த்தவங்க எல்லாம் பாருங்களேன். அந்த வழக்கறிஞரை போயிட்டு, வழக்கறிஞர்னு சொல்லக்கூடிய நபரை போயிட்டு பார்த்த ஒரு நபர் யாருன்னா, ஒரு வன்கொடுமை செஞ்சவன். தலித் குடியிருப்புகளை உட, அவன் உடைமைகளை உட, அவன் பொருளாதாரத்தை இது பண்ண, அவன் 3 மாசம் அதுக்காக உழைப்பான் இப்படின்னு சொன்ன மனிதன்லாம் அவனை போய் பார்த்திருக்காங்க. அப்போ நீ யாரு? அப்போ உன்னை அடிச்சது சரிதான். நான் ரொம்ப நாள் பேசாம இருந்தேன் இந்த பிரச்சனையில. அந்த ஆளை போய் பார்த்த ஆட்களெல்லாம் பார்க்கும்போதுதான் தோணுச்சு, இவன் உண்மையிலே ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்தானோ. சார் உண்மையில நீங்க பார்க்க போற ஆட்களை வச்சு அதை நீங்க தீர்மானம் செய்ய முடியாது இல்லையா? பார்க்க போற ஆட்கள் அவரை பயன்படுத்தி கொள்ள நினைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இப்ப நான் இந்த மாதிரி ஒரு அடி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை கார் போகுது. நான் அண்ணாமலை கார் முன்னாடி போய் நின்று இப்படி இருக்கிறேன். என்னை வந்து அடிச்சுட்டாங்க, போட்டு டமால் டிமில்னு அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. கரெக்டா வந்து அண்ணாமலை எதிர்கோஷ்டி வந்து என்னை பார்த்தா பார்க்க வராதீங்கன்ற. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே சார். ஆனா இப்போ அண்ணாமலை அவர்களுடைய வாதத்தை வந்து நம்ம பார்ப்போம். அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொன்ன விஷயங்கள். இப்போ நீங்க வந்து எப்படி அந்த மாதிரி அடிக்க முடியும்? இந்த மாதிரி ரோட்ல யாரையோ நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க மன்னிப்பு தானே கேட்கணும். அந்த இடத்துல நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா தமிழிசை வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பெட்ரோல் விலை பத்தி கொடுக்குறாங்க. ஒருத்தர் கருத்து தான் சொன்னாரு. போட்டு டமால் டிமில்னு அடிச்சாங்க. நான் அதுக்குன்னு அவங்க அடிச்சாங்களே, ஏன் அடிச்சது ஏன் கேட்கறேன்னு நான் கேட்கல. நான் இப்பயும் சொல்றேங்க, நான் ரொம்ப தைரியமா சொல்றேன். இப்போ வர பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது ஜனவரி மாதம். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த சாதியவாதி வழக்கறிஞர்கள் செய்யற இழிவான வேலை.
இது ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருக்க வேண்டிய ஒண்ணு. இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும், இசட் பாதுகாப்பு அவர் கொடுக்கணும்னு சொல்லும் வேண்டான்ட்டாரு. பொழுது அவர் வேணான்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் ஏன் இன்னும் மக்களை அடிக்கிறதற்கா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு. அது உங்களுக்கு ம், உங்க ஆட்கள் தான் போலீஸ் பாதுகாப்புக்காக வெடிகுண்டு வைப்பீங்க, ம், வீட்டுக்குள்ளேயே பெட்ரோல் பங்க் போட்டுட்டு மத கலவரத்தை உண்டாக்குவீங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிஎஸ்ஓ போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பாம்பு போட்டுப்பீங்க. நடந்ததா இல்லையா தமிழ்நாட்டுல? செய்தி உண்டு. ம், நீங்க வந்து ஊடகவியலாளர், நான் சொல்ல முடியாதுன்னா சொல்லக்கூடாது, செய்தியே உண்டு. ம், கோயம்புத்தூர்ல யார் யார் பண்ணாங்க, இந்து மக்கள் கட்சியில யார் யார் பண்ணாங்க, இந்து முன்னணியில யார் பண்ணாங்க, பாஜகல யார் பண்ணாங்கன்னா இருக்கு வரலாறு. நீங்க சும்மா கூகுள்ல கூட போட்டு பாருங்க. இன்னொரு ஒரு வாதம் வைக்கப்படுது. சரி, இப்போ நீங்க தாக்குதல் பத்தி பேசுறீங்க. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களை வந்து அவரு ஒரு தேசிய தலைவர், அவர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றத இது பண்ணாம அவரை ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்கு தலைவராக மாற்றக்கூடிய வேலையை விசிக செய்யறாங்க. மனநோயாளி மாதிரி பேசக்கூடாதுங்க அவங்க பேசுறவங்க எல்லாம். ம், பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒருவேளை தலித் மக்கள் ஏந்தாமல் உயர்த்தி பிடிக்காமல் இருந்திருந்தா அவர் எங்க இருந்திருப்பாரு? சிங்காரவேலர் மீனவர் தலைவரானதுக்கு மீனவர்கள் பொறுப்பா? பாபா சாஹேப் அம்பேத்கர் தலித் தலைவரானதுக்கு தலித் மக்கள் பொறுப்பா? நான் உயர்த்தி பிடிச்சா உன்னை உயர்த்தி பிடிக்கூடாதுன்னு யாருன்னா சொன்னமா? நீ பேசு, அரசமைப்பு அவையில அவரோட பங்களிப்பு என்னன்னு பேசு. இரட்டை வாக்குரிமை வாங்குறது வட்டமேசை மாநாட்டுல அவர் பங்களிப்பு என்னன்னு பேசு. ஏன் அவர் பதவி விலகினார்னு பேசு. நீ பேசுனா நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா? நீ அவரை இந்துத்துவ அம்பேத்கர்ன்ற, அப்ப எனக்கு பிரச்சனை. I born as Hindu but I will never die as a Hinduனாரு. நான் 23 கொள்கைகள்னாரு. நீ அவருக்கு போய் பட்டை அடிக்கிற, ருத்ராட்ச கொட்டை போட்டா உன்கிட்ட கொடுத்தா நீ அவரை வேற மாதிரி ஆக்கிடுவ. புரியுதுங்களா உங்களுக்கு? நீ காஷ்மீர் பிரச்சனை அவருக்கு முரண்பாடு இருந்தது, அதை பத்தி பேசுவோமா? பாபா சாஹேப்பா பேசுறவங்கனால எனக்கு பிரச்சனையே இல்லையே. கூண்டுல வச்சு அடைக்கிறாங்க. அவரை வந்து தான் மட்டும்தான் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தணும், அவர் எங்களுக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி கொண்டு போகக்கூடிய கூண்டுல வச்சு அடைச்சதுக்கு விசிகாவோ தலித் மக்களோ காரணம் இல்ல. இந்த சமூக கூண்டுல இருக்கு, அவர் கூண்டுல இல்ல. இந்த சமூக கூண்டுல இருக்கிறதுனா அவரு 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 இருக்கிறதுலே வேண்டலைஸ் ஆன சிலைகள்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை தான் அதிகம் இந்தியாவிலே. அது ஏன் நடந்தது? எதனால நடந்தது? இதுக்கெல்லாம் கேள்வி எழுப்பாம பாஜகனுடைய தந்திரமே என்னன்னா, எப்போதுமே ஒரு பொருளை வேறொரு பொருள் படுத்துவாங்க, மிஸ்அப்ராப்ரேட் பண்ணுவாங்க. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லுவாங்க, நடந்த ஒண்ணு நடக்காத மாதிரி காட்டுவாங்க. இந்தியாவில் அருண் ஷோரின்னு ஒரு பிஜேபிக்காரர் இருக்கிறான், வர்ஷிப் ஆஃப் ஃபால்ஸ் காடஸ்னு புத்தகம் எழுதினான். இந்தியாவிலேயே பாபா சாஹேப்பை மிக கேவலமாக அவதூறு செய்த புத்தகம் அது. தான் எம்பி பதவிக்காக பாபு ஜெயஜெயராம் வீட்டு வாசல்ல அவர் பொண்டாட்டி கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு இருக்கும் சொன்னார்னு எழுதினான். அந்த பாஜகக்காரன் யாரு? தலித் தலித்துகள் தான் வந்து அவரை எஸ்சி தலைவராக ஆக்கிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விமர்சனம் இது. ஏன் நான் ஏத்துக்கிட்டேன், என் வீட்டுல படம் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேக்குறேங்க, உங்க வீட்டுல படம் வைங்க, அவர் வீட்டுல வைக்கட்டும், எல்லார் வீட்டுல வைங்க. அப்ப யாரு? எல்லார் வீட்லயும் இருக்குப்பா இந்த மனுஷன் படம். நாம என்னமோ எஸ்சி வீட்டுல தான் இருக்கோம்னு நினைச்சோம். அந்த கவுண்டர் வீட்டு ஆளுங்க வச்சிருந்தாங்க. முதல்ல அண்ணாமலை இவ்வளவு பேசுறாரு, அவர் அலுவலகத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் படம் இருக்கா? அவர் வீட்டுல இருக்கா? அவர் வீட்டுல இருக்கா? அவரால் அவர் ஊர்ல ஒரு சிலை வைக்க முடியுமா? நீ ஏன் என் சேரிக்கு நீ ஏன்டா வர? என் சேரிக்கு வந்து மாலை போடாத. உன் ஊர் தெருல ஒரு செலவை, ஊர் தெருல செலவு வச்சு ஏன் சேரிக்கு வரக்கூடாது? வராத. ஏன் வரக்கூடாது? என் சேரிக்கு வந்து ஏன் மாலை போடுற? என் சேரில நான் தான் போடுறேன்ல, என் தலைவர் நான் கொண்டாடுறேன். நீ உனக்கு தலைவர் தானே. ஏங்க எல்லாரும் ஊர்லயும் ஒரு பிடிமண் எடுத்துட்டு போயிட்டு கோவில் கட்டுறாங்களா? ஊர் மாறிட்டா? உன் ஊர்ல நீ உன்னால வைக்க முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன். ஐ சேலஞ்ச் அண்ணாமலை, நான் சேலஞ்ச் பண்றேன். உன்னால முடியுமா? நான் தான் ஆக்கிட்டல, எஸ்சி தலைவரா ஆக்கிட்டேன். நான் குற்றவாளி, பொறுக்கி, நான் சாதியவாதி, சாதி வெறியன், நான் ஆக்கிட்டேன். நீ தான் சமத்துவவாதி இல்ல, யுவர் இகுலேட்டேரியன் பர்சன்ல. நீங்க இன்னும் மேற்கு மண்டலங்கள்ல ஒரு பாபா சாஹேப் சிலை இல்லைல்ல, கரூர்ல வையே. கவுண்டர்கள்லாம் கூப்பிடுங்க, கவுண்டர் சங்கம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆர்டிகல் 340 341 வருவதற்கு காரணமான சமூக நீதி நாயகன், சமூக நீதி தலைவன், இந்த எஸ்சி பசங்கள்லாம் அவரை வந்து எஸ்சி தலைவரா ஆக்கிட்டாங்க. அதனால அவருக்கு நாங்க வந்து எஸ்சி தலைவரா இருக்கக்கூடாது, அவரை நாங்க கவுண்டர் தலைவரா ஆக்க போறோம். கவுண்டர்களுக்காக போராடிய பாபா சாஹேப் அம்பேத்கர்னு ஒரு கல்வெட்டு போட்டு இந்து தலைவர்னு போடு, அப்ப போடு, இந்து தலைவர்னு போடு, காவியில பெயிண்ட் அடி, எதனா அடி. உன்னால முடியுமா? அப்படி ஒரு சிலை வைக்க உன்னால முடியுமா? சிலை மட்டும் வை, ஒரு சிலை வை கரூர்ல.
இது நீங்க ஓபன் சேலஞ்சா வைக்கிறீங்க. ஆனா ஏன் சேரியில வந்து போடக்கூடாதுன்னு சொல்றீங்க சார்? சேரியில வந்து போடுறது நடிப்புங்க. ஓ, அது வந்து உண்மையான ஒரு ஆமா. ஆத்மார்த்தமா வராத அவன் விஷயம்னு மட்டும் சொல்றீங்க. வருவான். அண்ணாமலை மட்டும் வருவாரு. கூட 10 எஸ்சிங்களை வச்சுட்டு வருவாரு. அப்ப கூட பாஜகல இருக்கிற மத்த ஜாதிக்காரன் வரமாட்டான். அது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல. ஸ்டாலின் வரைக்கும் அதுதான். நான் அண்ணாமலைக்கு மட்டும் இந்த சேலஞ்ச் விடல. யார் யாரெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஸ்சி தலைவர் ஆயிட்டாருன்னு வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் நான் அப்போ வைக்கக்கூடிய சிலை வைக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையா ஆத்மார்த்தமா வந்து நான் வைக்கிறாங்கன்னு இப்பயும் எடுத்துக்க சொல்றேன். முடியுமா? சிலைன்றது ஒரு குறியீடு. ம். அம்பேத்கரியம் என்பது வெறும் சிலை இல்ல. இஸ் அன் ஐக்னோகிளாஸ். சரிங்களா? அவர் வந்து இந்த ஐடியல் வர்ஷிப்லாம் விரும்பாதவர். தனி மனித வழிபாடுகளை விரும்பாதவர். உங்களால் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சித்தாந்தங்களை உங்கள் ஊர் தெருக்களில் பேச முடியுமா? தனி மனித வழிபாட வந்து விரும்பாத அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்ட விசிகவுல தனி மனித வழிபாடு இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு சின்ன இன்டர்வியூல அதுக்கான விடையை தேட முடியாது. நீங்க அது வந்து ஒரு சோசியல் ப்ராப்ளமா இருக்கு. தனி மனித வழிபாடுகள் அது ஏன் நடக்குது? பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெய்பீம் என்ற தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இதழுக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். உங்க பிறந்த நாளுக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு. அவர் எனக்கு நீ ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு திட்டி ஒரு லெட்டர் அனுப்புவார். அதுல வந்து இன்னைக்கு விஜய்க்கு எதிரா வந்து டிஎம்கே ஐடி விங் பாபா சாஹேப் உடைய ஒரு கொட்டேஷனை வந்து அதிகமா பகிர்றாங்க. ஹீரோ வர்ஷிப் லீட்ஸ் டு டிக்டேட்ஷிப்னு. அது யாரை எடுத்து சொன்னார்னா காந்தி எடுத்து சொன்னார் அவர். இன்னைக்கு காந்தியும் விஜயும் ஒரு கோட்ல வந்து அது தனி மனிதன் என்பது திருமாவை தனி மனித வழிபாடு செய்தாலும் தவறு. அது யாரை செய்தாலும் தவறு. அப்போ தனி மனித வழிபாட்டின் விளைவாகத்தானே இன்றைக்கு இந்த சம்பவம் வந்து நடக்குது. என்னுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க. கிடையாது. ஒருவேளை அந்த இடத்தில் நான் இருந்திருந்தாலும் நான் கூட அதை செய்திருக்கலாம். தொண்டனாக இல்ல. நான் ஒரு வழக்கறிஞரா அங்க இருந்திருந்தாலே எனக்கு ஒரு கட்டத்துல நானும் வந்து அவர் எப்படி ரெசிஸ்ட் பண்றதுன்னு தான் யோசிச்சிருப்பேன். அப்ப அவர்கிட்ட போயிட்டு அன்பார்ந்த வழக்கறிஞரே, மரியாதைக்குரிய வழக்கறிஞரே, தெய்வ குருந்து எங்கள் தலைவர் காரை மதிக்காதீர்கள். நாம ஜனநாயகம் வாங்க பேசி தீர்த்துப்போம். எதா இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு எப்படி இவ்வளவு துணிவு வந்ததுன்னா கேட்பேன். இன்னொன்னு சொல்றேன். எங்கோ ஒரு டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க பிரச்சனையை தூரமா இருந்து பாக்குறீங்க. பிரச்சனையை அங்க போய் கிட்ட நெருங்கி இருந்து பார்த்தா, அந்த தொண்டரின் மனநிலையில இருந்து பார்த்தா அவன் உணர்வு உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய பிரச்சனைன்றேன். சரி, இப்போ அதுக்கப்புறமா திருமாவளவர்களுடைய திருப்பி அவர் வச்ச கருத்தும் வந்து விமர்சன பொருளா மாறி இருக்கு. 4 தட்டு தட்டுனாங்க அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து வன்முறையை தூண்டுற வகையில இருக்கு. இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி கரூர் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல அவர் நின்றுக்கணும், அவர் மக்களுக்காக நின்றுக்கணும், இல்ல இந்த இடத்துல என்னுடைய தவறை நான் உணர்ந்து அவர் அந்த வீடியோ காணொலியில உணர்ந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அது தவறு அப்படின்ற மாதிரி அவரு என்னுடைய காரை வழிமறிச்சு என்கிட்ட வம்பளுக்க வந்தாரு, ஆனா என்னுடைய தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சது வந்து தவறுதான் அப்படின்ற மாதிரி சொல்லலையே அப்படின்ற கருத்தெல்லாம் நிறைய முன்வைக்கிறாங்களே, அதை பற்றி உங்க பார்வை? நான் மறுபடியும் சொல்றேங்க, சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரும். அவர் ஏன் வந்து 4 தட்டு தான் தட்டினாங்கன்னு சொல்றாருன்னா, அது நீங்க வேற என்ன அது நீங்க அவருக்கு எதிரான வேற மாதிரியான பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி பிரச்சாரம்? இந்த சம்பவத்துல ஏதோ வந்து அவருதான் திட்டமிட்டு ரவுடி கும்பல் அந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் வருதுன்றப்போ இன்னும் 4 தட்டு தட்டி இருக்கலாம்ன்றது வந்து அது ஒரு எதிர்வினை தான். நீங்க எப்பவுமே அந்த தலித் ஆண்கள் வந்து ஓபிசி பெண்களை வந்து மயக்கிடுறாங்கன்னு ஓபிசி பெண்களை இழிவுபடுத்திய போது, அப்ப அதை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு பிரஷர் வந்த போது அவர் சொன்னாரு, உன்கிட்ட எதுவுமே இல்ல அதனால வந்துட்டான்னு கூட வச்சுக்கிட்டாரு. அதுல வந்து அதை தவிர்த்திருக்கலாம்னு கேட்டா தவிர்த்திருக்கலாம். இப்ப இதையும் தவிர்த்திருக்கலாமா? அப்போ இதை தவிர்த்திருக்கலாம்ன்றதை தாண்டி சில நேரங்கள்ல சில விஷயம் தவிர்க்க முடியாது. சில நேரங்கள்ல அவனுக்கு புரியும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி அந்த மாதிரியான விஷயம் தான் இது. ஆமா, நீங்க இந்த எனக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் தூய்மை பணியாளர் போராட்டத்துல வேற மாதிரி பேசுனேன். ஏன் பேசுனேன்? மேயர் பிரியா வந்து உங்க கூட சோறு சாப்பிட்டேன்னாங்க. அப்ப நான் என்ன கேட்டேன், சோறு தானே தின்னா வேற எதனா தின்னியான்னு கேட்டேன். இது நார்மலா இருக்கும்போது நான் பேசுவேனா? பேச மாட்டேன். அந்த மொழி என்கிட்ட வருமா? வராது. ஏன் வராது? எனக்கு எதிராக வைக்கக்கூடியவங்க, இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்க. நீங்க அவரை தலைவர்னா அவரும் ஒரு மனிதன், எல்லாருமே ஒரு மனுஷன் தான். எண்ட் ஆஃப் தி டே ஒரு சோசியல் பீயிங். யாருமே ஒரு தனி மனிதன் கிடையாது. எல்லாரும் ஒரு புறச்சூழல் அவங்களுக்குள்ள வந்து ஒரு செயல் ஒரு தாக்கத்தை செலுத்தும். நான் என்ன சொல்லுவேன், உங்க சாதிய சிந்தனையெல்லாம் தூரமா வச்சுட்டு, ஒரு பிரச்சனையை தூரமா வச்சுட்டு அவங்களோட நெருங்கி நின்று பாருங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன் இந்த ஊர்களை வந்து மத்தவன் ஸ்டேஜ் போட்டா எந்த எரிச்சலும் வர மாட்டேங்குது? ஏன் விசிகா மட்டும் ஸ்டேஜ் போட்டா எரிச்சல் வருது?
ஏன் விசிகா ஃபார்ச்சுனர் கார்ல வந்தா ஒரு விசிகா கொடி கட்டிட்டு வந்தா ஏன் எரிச்சல் வருது? இதோ இன்னைக்கு ஆவின் கேட்ல போராட்டம் நடந்தது. விசிகா கொடி கட்டின காரை உடைக்கிறாங்க. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் என்ன பண்றாங்க. பாதுகாப்பு இல்ல? அவர்களை கைது செய்யணும். விசிக தொண்டர்கள் யாரெல்லாம் வந்து அவர் அடிச்சாங்களோ அவரை முதல்ல கைது இந்த பண்ணணும்னு சொல்றாங்க. போராடுற வழக்கறிஞர்களை கைது செய்யணும். ம், என்ன மிஸ்யூஸ் பண்றீங்களா? நானும் தான் வழக்கறிஞர். ம், நம்ம மொத்த வழக்கறிஞர்னு பச்சையா சொல்றாங்க. பார் கவுன்சில் எலெக்ஷன்ல சாதி ஓட்டுகளை பொறுக்குவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். சாதி ரீதியா ஓட்டை பிளவுபடுத்தணும். எஸ்சி ஓட்டு, எம்பிசி ஓட்டு. அதனாலதான் எந்த சங்கங்களும் இதுல கருத்து சொல்லாம இருக்கு. சங்கங்கள்னா யாரை குறிப்பிட்டு? எல்லாரையுமே எந்த சங்கங்கள், நான் இருக்கிற சங்கம் வரைக்கும், ம், நான் ஒரு சங்கத்துல இருக்கிறேன். நான் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த விரும்பல. அந்த சங்கம் வரைக்கும் இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம், நாளைக்கு பார் கவுன்சில் எலெக்ஷன்ல மத்த ஜாதி வக்கீல போய் நான் பார்க்கணும். இப்ப இது இன்னைக்கு வந்து இது ஒரு வழக்கறிஞரோட பார் கவுன்சில் எலெக்ஷன் நடப்பதனால் வேறு, தேவர் அந்த முக்குளத்தூர் ஓட்டை அது அது எப்படின்னா ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டு அந்த ஓட்டெல்லாம் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த உணர்ச்சியை தூண்டி வைக்கணும்னா அவங்களுக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரியான ஜாதிய இந்துக்கள் அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு உணர்ச்சியில தானே இருக்க போறாங்க. அதுக்கு இந்த பிரச்சனையை பண்ணி தான் அவங்க அந்த வாக்கு கலெக்ட் ஆமா, பண்ணணும்னு என்ன எப்படின்னு அவசியம் இருக்கு? சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. ஏன் வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும் திலகவதின்னு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க, திவ்யான்னு ஒரு பொண்ணை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் எலெக்ஷன் டைம்ல மட்டும் அது வருது? இப்ப நீங்க ஒரு சாதியா இருக்கலாம், நீங்க சாதி உணர்ச்சி இல்லாம இருப்பீங்க, ம், ஆனா உங்க உணர்ச்சியை தூண்டி விட முடியும். ம், அது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அந்த உணர்ச்சியை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தெரியுது. அவன் எதை ஜாதி பார்க்காத ஆள்கிட்ட எப்படி சார் உணர்ச்சியை தூண்ட முடியும்னு சொல்றீங்க? ஜாதியே பார்க்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அப்ப அவங்க வந்து ஜாதி பார்க்கலன்னா இந்த மாதிரி சம்பவங்களின் போது அவங்க நிலைப்பாடு என்ன? ஜாதியே பார்க்கல, நான் ஒதுங்கி நிக்கிறேன்னு சொல்றது ஜாதி பார்க்காம இருக்கிறது இல்ல. ம், இப்ப நான் என்ன ஜாதின்னு உங்களால சொல்ல முடியுமா? ம், என்னைய பாக்குறீங்களா? நான் என்ன ஜாதின்னு தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சார்பு வருது இல்ல, அந்த தூண்டி விடுறதை நம்ம பாக்குறோமா இல்லையா? நீங்க பக்கச்சார்பு இல்லாம இந்த சமூகத்தை பாருங்கன்ற பாக்குற நேயர்கள்கிட்டயே அதுதான் சொல்றேன். திருமானா ஒரு முன்கருத்து நிலை வைக்காதீங்கன்ற. இப்போ நீங்களே சொல்றீங்க இந்த சம்பவத்தை வச்சு விசிகல இருந்து ரவுடிசம் பண்றாங்க, இது வந்து ரவுடி கட்சி அப்படின்ற மாதிரி பல சம்பவங்களை வந்து கோட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நான் நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்ல போறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைய தலையை துண்டாடி ரோட்ல போட்டவன் ரவுடி கிடையாது, அதை எதிர்த்து போராடுறவன் ரவுடி. நீங்க வன்கொடுமை பண்ணா ரவுடி கிடையாது, அதை வந்து ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னா ரவுடி. சரிங்களா? நீங்க வந்து ஒரு ஹோட்டல் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணாத யாருங்க? அண்ணாமலை பண்ணாத கட்ட பஞ்சாயத்தா? இந்த போராட்டங்களை முக்குளத்தூர் இங்க இருக்கிறாங்க அந்த வக்கீல்கள் அவங்க பண்ணாத கட்ட பஞ்சாயத்தா? என்ன போடுங்க, என் மேல வழக்கு கூட போடுங்க, நான் அவதூறு பரப்புறேன்னு போடுங்க. எல்லா கட்சிக்காரனா கட்ட பஞ்சாயத்து பண்றான், அதுக்குன்னு எல்லாரும் பண்றாங்க இவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க உரிமை கொடுங்கன்னு கேட்கல. நீங்க ஒரு 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 ஆதிக்க உணர்வை எதிர்த்து கேள்வி கேட்டாலே இங்க ரவுடி கட்ட பஞ்சாயத்து தான். ஒண்ணும் இல்ல, தூய்மை பணியாளர் போராட்டத்துல என் மேல போட்ட வழக்கு என்ன தெரியுமா? ரிப்பன் பில்டிங் மேல கல்லு விட்டேன்னு போட்டாங்க. ஒரு லேடி போலீஸ மோலஸ் பண்ணன்னு போட்டிருக்காங்க. நான் எப்ப பண்ணேன்? ஏன் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க? அதுக்கு காரணம் இவனை ஒரு போராளியாகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ காட்சிப்படுத்தக்கூடாது. ஆனாலப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்டாங்க என்னவா காட்சிப்படுத்தினாங்க? இன்னைக்கு ஹைகோர்ட் மண்டையில கொட்டு வச்சுதா? சுப்ரீம் கோர்ட்டும் கொட்டு வச்சுதா? நீ எப்படா இதை ரைவல்ரி கேங் ரைவல்ரி எப்படா முடிப்பன்னு கேட்டாங்களா? ஏன் அதை பத்தி பேசல இந்த சமூகம்? ரவுடி கொலைன்னு ரத்தோர் பேசுனத மீம்ஸ் எல்லாம் போட்டீங்களாடா? ஏன் இப்ப ஹைகோர்ட் சொன்ன பிறகு ஏன் வாயை திறக்கலாம்? ரத்தோர் பெருசா ஹைகோர்ட் பெருசா? அப்ப நான் ரவுடி ரவுடி ரவுடின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நான் வைக்கிற நியாயமான விமர்சனத்துக்கும் உன்கிட்ட பதில் இல்ல. உன்கிட்ட பதில் இல்லாத போது நீ என்ன ரவுடின்னுவ, பொம்பளை பொறுக்கின்னுவ, நான் வந்து பெண்களை வந்து மேனிப்புலேட் பண்றேன்னுவ. நீங்களாம் அப்படியே நல்லா பாத்துக்கிறீங்க உங்க வீட்டு பெண்களை. நீங்க பண்ணாத கேஸ் லைட்டிங்கா? நீங்க பண்ணாத மேனிப்புலேஷனா? ஒரு வகையில எல்லா ஆண்களும் நார்சிசிஸ்ட் தான். சரி சரி, இப்போ இது லாயர்ஸ் பார் கவுன்சிலுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் முன்வைக்கிறீங்க. ஆனா அரசியல் ரீதியாக இது விசிக இப்போ அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனையாக பாத்தீங்கன்னா இது வந்து விசிகாவும் பாஜகவும் மட்டுமே இது வந்து பேசுற மாதிரியே தான் தோணுது. பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ விடுதலை சிறுத்தைகள் அரசியல் வாக்கரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு பல விமர்சனம் உண்டு. சரிங்களா? அவங்க இன்னும் கூட வேற மாதிரி. ஆனா எனக்கு அந்த கட்சியில் நான் இல்லாத போது அதுல கருத்து சொல்ல எனக்கு உரிமை இல்லை. ஆனால் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் பிரச்சனை வெஞ்சன்ஸ் என்னன்னா,
என்னடா இவன் மொத்த தலித்து ஓட்டையும் இந்துத்துவ பக்கம் விடாம தடுத்து வச்சிட்டு இருக்கான். அது அவரு பண்ணல, திரும்ப பண்ணல. இயல்புலேயே தமிழ்நாட்டு தலித் மக்களிடம் ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு. மத்த எல்லா சாதியை விட இந்த சாதி சமூகத்திடம் இருக்கு, அதிகமா இருக்கு. இந்தியாவிலேயே இந்த முறை தலித் மக்கள் தான் பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சாங்க. அதுக்கு காரணம் கான்ஸ்டியூஷன் அந்த வேன்கார்ட் பண்ணோன்றதுக்காகவே பண்ணாங்க. ஸோ அந்த வெறுப்பை அந்த மீண்டும் மீண்டும் திருமாவை ஏன் இவர்கள் கார்னர் செய்யறாங்கன்னா அவருடைய ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ்க்காகவும் செய்யறாங்க. வெறுமனே ப்ரோ டிஎம்கே பாலிடிக்ஸ்க்காக செய்யறாங்கன்னு அப்படி பார்க்க முடியாது. அவருடைய ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால சொந்த சமூகத்துல இருந்தே சிலரை பெய்டு இந்த ஏர்போர்ட் மூர்த்திலாம் அந்த மாதிரியான ஆட்கள், அவங்கெல்லாம் ஒரு நாளும் சமூகத்துக்கு அந்த மாதிரியான ஆட்கள் என்கிட்டே பேரம் பேசியிருக்காங்க. மீனம்பாக்கத்துல ஒரு வன்கொடுமையின் போது அவங்கெல்லாம் பேரம் பேசாது. நீங்க சொல்றீங்களே இந்த பிஜேபி நீங்க போராடின ஒரு வக்கீல்ல என்கிட்ட பேரம் பேசியிருக்கிறார். அதாவது இந்த வழக்கு நீங்க இவெல்லாம் என்ன அப்படியே யோக்கிய சிகாமணிகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா இதெல்லாம் ஒரு போர்வை மாஸ்க். நீங்க 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 கருப்பு கோட்டு போட்டா வக்கீல், நான் கருப்பு கோட்டு போட்டா கட்ட பஞ்சாயத்து. இன்னொரு வெஞ்சன்ஸ் என்னடா இத்தனை தலித்து வக்கீல் ஆயிட்டான்ற இன்னொரு வெஞ்சன்ஸ். தலித்துகள் ஓவர் ரெப்ரசன்டடா இருக்கிற ஒரே ஒரு ப்ரொஃபஷன் அட்வொகேட் ப்ரொஃபஷன். அதுக்கு காரணம் சட்டம் எனக்கு பெரும்வகையா எதிரா இருக்குது. அந்த எதிரா இருக்கக்கூடிய சட்டத்தை நான் எப்படி கையாள்வது, அதை அந்த ஆர்வத்துல இருந்து தான் தலித் மக்கள் அதிகமா வழக்கறிஞர் படிக்க. நீ தலித் மக்கள் அதிகமா வழக்கறிஞர், நான் மீண்டும் சொல்றேன், இந்த சட்டம் ஒன்றும் தலித் மக்களுக்கு அவ்வளவு சாதகமான இல்லை. நான் உண்மையிலே கட்ட பஞ்சாயத்து பண்ணா உங்க எல்லாரை விட போலீஸ் என்ன உள்ள பிடிச்சி போட அவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கான். என்னெல்லாம் வெளில விட்டு வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கு போலீஸ். என்னன்னா என்ன தனி மனிதனா நான் சொல்லல, நிறைய பேரா நான் சொல்றேன். இப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கட்ட பஞ்சாயத்து பண்றோன்றீங்களா? ஒரு கேஸ் ப்ரூவ் பண்ணீங்களா? கட்ட பஞ்சாயத்து எங்களை கட்ட பஞ்சாயத்து சொன்னா வழக்கறிஞர் சமூகத்தை இழிவுபடுத்தினதா ஆகாது. எங்களை நடுரோட்ல போட்டு அடிச்சா வழக்கறிஞர் சமூகத்தை பாதுகாப்பு கேள்விக்குள்ளாவது. எங்களை நடுரோட்ல வெட்டினா வழக்கறிஞர் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாவது. நீ என் கார் முன்னாடி நின்றுட்டு என்ன தலைவர்னா ஆறு நடிப்பியா அப்படின்னு கேட்பான் ஒருத்தன். அப்ப நான் அவர்கிட்ட அன்பார்ந்த வழக்கறிஞரே தயவு கூர்ந்து ஒரு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, நான் அவனுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கணுமா? சூழல் தாங்க தீர்மானிக்கும். சோ அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து நம்ம பார்த்தாதான் அவங்களுடைய இது புரியும்னு சொல்ல வரீங்க. க்ளோஸா வாங்கன்றேன். நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி.